Hey guys, welcome back our channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் புதுசாக இருந்தாலும் சரி பழசாக இருந்தாலும் சரி நாள் போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லுங்கிற அந்த இஷ்யூ வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து கிளியர் பண்ணுற விதமாக தான் இன்றைக்கி ஒரு 3 டிப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்கச்சக்கமான ஆப்ஸை வந்து ஏதோ ஒரு ஆர்வக்கோளாறில் நம்ம நிறைய ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ண மறந்துடுவோம். அந்த ஆப்ஸை வந்து நீங்கள் குறிப்பாக அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதாவது மோஸ்ட்லி யூஸ் பண்ணாத ஆப்ஸை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஸ்டோரேஜ் இஷ்யூ வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ ஓகே, அந்த நான் யூஸ் பண்ணாத ஆப்ஸ்ன்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ் அப்படி இருக்கும். ஸோ இதில் வந்து மேனேஜ்ன்னு இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியும் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ்னு சொல்லி இங்கே 86 ஆப் இருக்குது. ஸோ இதில் வந்து ரீசன்ட் அப்டேட் அப்படி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்க்க முடியும் மோஸ்ட் யூஸ்டு அப்படின்னு இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் ரெகுலராக. ஸோ டவுன் ஆக ஆக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்வான்ட் ஆப்பும் நிறைய இருக்குது. இதெல்லாம் நான் யூஸே பண்ணாத ஆப்ஸ். அதனுடைய எம்பிஸ் வந்து நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இது என்ன சைஸில் இருக்குது, இங்கே மேலே இருக்கக்கூடியதெல்லாம் என்ன சைஸில் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய அன்வான்ட் ஆப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிளியர் ஆகிரும். ஸோ மெத்தட் 1 வந்து இது, ஓகேவா. ஸோ இன்னொரு மெத்தடில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபைல்ஸ் சொல்லிட்டு ஒரு பார்ட் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும்னா உங்களுக்கு ஃபைல் பை கூகுள் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. இது வந்து அஃபிஷியல் கூகுள் ஆப் தான். ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே க்ளீன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜங்க் ஃபைல்ஸை வந்து அதுவே காட்டிடும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு 11.73 MB இருக்குது. ஜஸ்ட் நான் ஜங்க் ஃபைலை வந்து நான் கிளியர் கொடுக்குறேன். இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜங்க் ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆயிரும். ஸோ இதன் மூலமாக உங்களுடைய ஸ்டோரேஜ் இஷ்யூங்கிற அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்க முடியும். ஓகே, அடுத்ததாக நீங்கள் என்னென்னு பார்க்குறது, பொதுவாக நிறைய மூவிஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அந்த மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து அதை வந்து நீங்கள் அதை டிலீட் பண்ண மறந்துடுவீங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டோரேஜில் இன்க்ரீஸ் எம்பிஎஸை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையில்லாத மூவிஸை வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் டிலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டோரேஜ் இஷ்யூங்கிறது கண்டிப்பாக வரவே வராது. இதுலேயும் குறிப்பாக நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா, ஏதாவது வீடியோ எடிட்டர் மூலமாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் ஃபைல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, முக்கியமாக அன்வான்ட் வீடியோஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டோரேஜ் இஷ்யூங்கிறது கண்டிப்பாக வரவே வராதுங்க. ஸோ நீங்கள் இந்த 3 டிப்ஸையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃப்யூச்சரில் உங்களுக்கு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்லுங்கிற அந்த இஷ்யூ வந்து கண்டிப்பாக வராது. ஓகே காஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த டிப்ஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.